ஹலோ, நான் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து மேனேஜர் பேசுகிறேன். நீங்கள் ரெஸ்யூம் அனுப்பினீங்களா? ஆமாம் சார். கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. தேங்க்யூ சார். எப்போ சார் வரணும் இன்டர்வியூக்கு? நாளைக்கு மார்னிங் 10 o'clock வந்துடுங்க. நானா சர்டிஃபிகேட் சார் எடுத்துனா? நாங்கள் சர்டிஃபிகேட் வச்சுலாம் வேலை தரல, நீங்கள் வாங்க. ஆடில் மென்ஷன் பண்ண தானே இன்டர்வியூ வரணும்? ஆமாம், எல்லோரும் சரியாக வந்துடுங்க. ஓகே. Tomorrow. மே ஐ கமின் சார்? அங்கே டோர் இருக்கா? இல்லை. அப்போ என்ன இதுக்கு கேட்குற? வந்து உக்காரு. மை நேம் இஸ் சூர்யா சார். ஐ எம் ஃப்ரம் கும்மிடிப்பூண்டி. ஸ்டாப். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஓகே சார். இது லைஃப் டைம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதனால் உன் லவ்வை பற்றி மட்டும் சொல்லு. என் லவ் ஸ்டார்ட் ஆனது 11th டியூஷன் போகும்போது சார். நான் எப்போ மார்னிங் டியூஷன் போவேன் சார். அங்கே போனால் எல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து எனக்கு லவ் பண்ணி தோணுச்சு சார். சரி. அதனால் நான் பண்ணேன், டியூஷன் யார் அழகுன்னு பார்த்துருந்தேன். அப்போ தான் ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன். டக்குன்னு அவங்க பின்னாடி அதேமாதிரி இன்னொரு பொண்ணு இருக்குது. இன்னொன்னா? ஆமாம் சார், அவங்க ட்வின்ஸ். அதில் எதுவும் ஆள்னு கண்டுபிடிச்ச? அதான் சார், சைக்கிள் கலரு, கம்பல், பேக் கலர்ஸ்லாம் கண்டுபிடிச்சேன் சார். மேலே? இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேலையாகாதுன்னு அந்த பொண்ணு திருக்க போயிட்டு லவ் யூ சொல்லிட்டேன் சார். அப்புறம் என்ன ஆச்சு? நான் அவங்கக்கிட்ட சொல்லாமல் அவங்க அக்கா கிட்டே சொல்லிட்டேன் சார். அக்கா கிட்டியா? ஐயோ, நீங்கள் அவன் அக்காவா? இப்போ நான் சொன்னது உங்கள் தங்கச்சிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார். அப்புறம் அந்த பொண்ணு ஒன்று டியூஷனே வரல. அப்புறம் ஒரு நாள் அந்த அம்மா மெதுவாக ரோட்டில் சைக்கிள் செஞ்சு போயிருந்தாங்க. நான் போயிட்டு சைக்கிள் கூட்டி நிப்பாட்டு, என்னை லவ் பண்ணுறே இல்லையா அப்படின்னு கேட்டேன் சார். இப்பயாச்சும் ஆகிட்டு தான் சொன்னியா? என் ஆளுக்கிட்ட தான் சார் சொன்னேன். நீ கேட்டது என்ன சொன்னாங்க? உனக்கு இந்த டியூஷனில் வேறு ஆள் இல்லைன்னு கேட்குறா, எனக்கு உனக்கு எதாவது சொல்ல தோணுச்சு அப்படின்னு சொன்னேன் சார். எனக்கு எப்பயே பதில் சொல்லு அப்படின்னு கேட்டேன். இப்போது நான் இவனு சொல்கிறேன் சொல்லிட்டு போனவ தான். அதுக்கப்புறம் வரவே இல்லை சார் டியூஷனுக்கு. என்ன தாண்டா ஆச்சு? அன்றைக்கி சுதந்திர தினம் சார். நான் பேக்கில் ஏதோ காணுன்ட்டு இருந்தேன். அவள் என்கிட்ட வந்து உன்னை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறா. என்ன புரியலை அப்படின்னு கேட்டேன். டேய் கேடி, நீ நடிக்காதடா அப்படின்னு சொல்லி ஓடிட்டா. அப்புறம் என்ன சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் சார். இப்போ என்ன தான் பண்ணுறாங்க? இப்போ அவங்க என் கூட இல்லை சார், பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏன்னாச்சு? அதை விடுங்க சார், நான் செலக்டா? சரி, வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். ஓகே சார். குட் மார்னிங் சார். உக்காரு. சார், என் பேர் சுரேந்தர். டேய், இதெல்லாம் யாரா கேட்டா? வந்தியா, கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னியா, போயினே இருக்கணும். தேவையில்லாம் பேசக்கூடாது. சரி சார். சரி, உன் லவ்வை பற்றி சொல்லு. சார், இது இன்டர்வியூ. அப்போ வெளியே போ. இதெல்லாம் பார்த்தா இன்டர்வியூ மாதிரியே தெரில. இது கான்ஃபிடென்ஸாக நடக்கிற இன்டர்வியூ. இப்போ தான் சீக்கிரம் நடக்கும். முடிஞ்சால் இன்டர்வியூ கொடு, இல்லை போயிடு. இல்லை கொடு. சொல்லு. என் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனது காலேஜில் சார். யார்? எங்கள் டிபார்ட்மெண்ட் ஜூனியர். ஓ, பார்த்தோன்னே லவ்வா? பார்த்த உடனேலாம் லவ் இல்லை சார், நீங்கள் வேறு. அப்புறம் சார், நான் எப்படியாப்பட்ட கேரக்டர்னா என்னை நானே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிப்பேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு ஃபீல் பண்ணுவேன், லோ ஆகிடுவேன். இந்தமாரி டைம்லலாம் கோயின்சிடன்ஸ் என்னன்னு தெரில, கரெக்டாக அவங்கள பார்த்துருவேன். தம்பி, நான் உங்கள் கதை தான் கேட்டேன், சினிமா கதை ஒன்றும் கேட்கல. நீங்கள் நம்மளால இதுதான் சார் நிஜம். சரி, மேலே சொல்லு, கேட்போம். அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் சார் நான் நானாக இருக்க ஆரம்பித்தேன். சொல்லப்போனால் அவங்க என்னை மாற்றிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவங்ககிட்ட பேசுனதே இல்லை. அவங்கள ரோட்டில் காலேஜில் எல்லாம் பார்த்தா கூட அப்படியே குஞ்சினே போயிடுவேன். அவங்க அப்படி போனால் கூட ஓரமணி வேடி பார்த்துனே தான் இருப்பேன் கடைசி வரையும். அவங்களே சடனாக பார்த்தா கூட நான் திரும்பிப்பேன். அப்போ எப்படா லவ் சொல்லுவேன்? வாட்ஸ்அப்பில் தான் சார். வாட்ஸ்அப்லையா? ஓகேச்சா சார், எனக்கு பொண்ணுங்கிட்டலாம் மெசேஜ் பண்ண தெரியாது சார். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நிறுத்து. உள்ள இருக்கிறதெல்லாம் மொத்தத்தை கொட்டி தீர்த்துட்ட, அதானே? ஆமாம் சார். அவங்க என்ன சொன்னாங்க? இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். எதிர்பார்த்து தான். சரி, அந்த பொண்ணை பற்றி சொல்லு.
சார் அவங்கள பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக தான் சார் இருப்பாங்க. அதுதான் சார் அவங்களுக்கு அழகு. அதை விட அந்த முகத்தில் கருப்பாக ஒரு பொட்டு இருக்கும், அது அந்த முகத்துக்கு இன்னும் செஞ்ச மாதிரியே இருக்கும். அதை விடுங்க சார், அந்த லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பிரேஸ்லெட்டும் ரைட் ஹேண்டில் ஒரு வாட்சும் கட்டியிருப்பாங்க, அது இன்னும் க்யூட்டாக இருக்குங்க சார். நல்லா தான் வண்டிக்கிற. காலேஜ் முடிச்சதில் சொன்னியா இல்லையா? இல்லை சார், ஏன்யா? காலேஜ் முடியத்தில் பேசலான்னு தான் இருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒரு வேலையை காமிச்சிட்டான். என்ன பண்ணாங்க? பாருங்க சார். சார் எப்பவும் போல் நான் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் காலேஜ் போயிட்டு இருந்தேன் சார். நேற்று இதில் யாரோ ஒருத்தன் மிஸ் ஆகுது. அந்த நாய்க்கு இந்த வீடியோவில் வேறு கேரக்டரு. எப்பவும் போல் நான் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் காலேஜ் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன் சார். பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க வந்திருந்தாங்க. அதை என் ஃப்ரெண்டு பார்த்துட்டான். பார்த்துட்டு டேய் மச்சி, டேய் உன் ஆள் வருதுடா அப்படின்னா. டேய் சும்மாறா அப்படின்னு சொன்னேன். அதை அவன் கண்டுக்காம டேய் உன் ஆள் வருதுடான்னு அந்த பொண்ணு பார்க்குற வரைக்குமே திருப்பி திருப்பி சொல்லினே இருக்கிறான். நானும் நிறுத்தம்னு பார்க்குறேன், அவங்க கிட்ட வர அதே சொல்லினே இருக்கிறான். எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இப்போ அந்த பொண்ணு யார் பண்ணதான் நினச்சிருக்கான்? நீ தான் பண்ண நினச்சிருப்பாங்க. வெறுப்பும் சாரி கூட கேட்க முடியல. யார் சார் நினச்சிருப்பாங்க இப்போ அவங்க? நீ தான் பண்ண நினச்சிருப்பாங்க. அப்போதுலேருந்தே பேசணுன்ற ஹோப்பே போயிடுச்சு சார். அப்புறம் நீ ஏன் மெசேஜ் பண்ணல? அவங்க வேணுன்றது முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் அவங்க ஃபீலிங்ஸுக்கும் அவங்க வார்த்தைக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றது. இப்போ எப்படி பார்க்குற? இன்ஸ்டாகிராம் தான் சார். ஒரு நாளைக்கு ஒரு 30-40 தடவை பார்த்துருவேன் அக்கௌண்ட்டில் போய். ஆனால் நான் அக்கௌண்ட்டு ப்ரைவேட்டில் இருக்கும். ஃபாலோ பண்ண வேண்டியதானே? ஃபாலோ பண்ணால் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பார்க்கறதும் போயிடும். அதனால தான் சார். சரி, வெளியே போய் வெயிட் பண்ணு, கூப்பிட்றேன். செலக்ட் இல்லையா? வாட கூப்பிடுவாங்க. பயந்து எந்த லவ் பண்ணுறானோ, நமக்குன்னு எங்கேருந்து வராங்கன்னே தெரியலையே. உக்காருப்பா. ஃபைலில் வேணாம், எடுத்து வை. சரி, உன் லவ் ஸ்டோரி சொல்லு. லவ்னா ஒன்று இருக்கா சார்? என்னப்பா என்னாச்சு? ஒரு பொண்ணு சார், ஏன்டா லவ் பண்ணணும்னு ஆயிடுச்சு. தம்பி, சுற்றி வலிக்காமல் டைரெக்டாக பேசுப்பா. நான் லவ் பண்ணது ஒரு டீச்சர் பொண்ணு சார். எங்கள் வீட்டு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே தான் வந்து நிற்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் சார். அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, உடனே அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. அன்னையிலேருந்து லவ் பண்ண ஆரம்பித்தேன். சூப்பர். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன சார், ஃபோனில் பேச ஆரம்பித்தோம். டைம் போகிறதே தெரில, ஜாலியாக பேசின்னு இருந்தோம். ஃபோனில் மட்டும் தான் சார் பேசுவோம், நேரில் அவ்வளோ மீட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படி? ஏன்னா நேரில் மீட் பண்ணால் அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் வந்துட்டு ஃபோனில் மட்டும் தான் சார். தெளிவாக இருந்துக்கிறீங்க. ஆமாம் சார், ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. சேட்டஸ் ஸ்டோரியில் நான் ஹைக் பண்ணுறது. என்னப்பா சொல்கிற? அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற விஷயத்தையே என்கிட்ட இருந்து ஹைக் பண்ணிட்டாங்க சார். டேய், என்னடா டிப்ஸ்லாம் இருக்கிற? அவனா நினச்சிருப்பாங்கண்ணா, இவங்ககிட்ட எதுவுமே இல்லை, இவனை எதுக்கு கல்யாணம் பண்ணணுன்ட்டு தான் சார் வேறு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துது சார். கிளியர் ரிஜெக்ஷன் பெட்டர் தென் ஃபேக் ப்ராமிஸ். அப்படின்னா? பொய்யா நம்பிக்கை கொடுக்குறது பதிலாக அப்பயே வேணாம்னு சொல்லிடலாம் சார். இந்த வேலையை விட அந்த வேலையை எவ்வளோ பெட்டர். சரி, நீங்கள் போய் கேட்கலையா ஏன் இப்படி பண்ணீங்கன்னு? இல்லை சார். ஏன்பா? ஏன்னா எனக்கு என் ஃபேமிலி சந்தோஷம் தான் முக்கியம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் காம் டவுன் ஆகுங்க. நீங்கள் போய் வெளியே போய் உட்காருங்க, கூப்பிட்றேன். 1 hour later, 2 hours later, 3 hours later. இவன் லவ் ஃபெயிலியர் ஆனவன், இவன் ரீசனே தெரியாமல் பிரேக்கப் ஆனவன், இவன் ஒன் சைடு கம்யூனாட்டி. உங்களை எல்லாரையும் இன்டர்வியூ எடுக்கிறேன் பார்த்தியா? நான் ஒரு லூசு கம்யூனாட்டி. ஆமாம் சார். உங்களுக்கு என்ன வேலை தருது? வேலை செய்கிற தகுதி கூட உங்ககிட்ட இல்லை. என்ன வேலை தருது? சார், எவ்வளோ சார் உங்கள் மூஞ்சியை பார்க்குறது? தம்பி, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன சார்? நீங்கள் 3 பேரும் போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க. எதுக்கு? தம்பி, ஏற்கனவே உங்கள் லவ் எல்லாம் போட்டிக்கிச்சு. அதனால் இந்த ஒரு வருஷம் லவ் பண்ணி கமிட்டடாக வந்துட்டிங்கன்னா வேலையை தூக்கி கொடுத்துட போகிறேன். அப்போது எங்களுக்கு இங்கே வேலை கிடையாது. ஆமாம்.
டேய் அந்த ஆள் உள்ளே இருக்கானடா. 2 நாள் கழிச்சு நாத்தடிக்கும், பாடி எடுத்து போங்க, பார்த்துலாம் வாடா. ஆக்ஷன்.